உதகமண்டல சட்டமன்ற தொகுதியில் அதிமுக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றுகிறோம். ஏன்னா வேண்டுமென்றே திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் இன்றைய முதலமைச்சர் தவறான தகவலை சொல்லிட்டு இருக்கார். அதிமுக ஆட்சியில் எந்த திட்டத்தை நிறைவேற்றல அப்படின்னு ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டிருக்கிறார். அதிமுக ஆட்சியில் இந்த உதகமண்டல சட்டமன்ற தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம். அதில் ஒரு சிலவற்றை அந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகிறேன். படுகர் சமுதாய மக்கள் கொண்டாடும் ஸ்ரீ ஹெத்தை அம்மன் திருவிழாவிற்கு அரசு விடுமுறை விட்டது அதிமுக ஆட்சி. படுகர் சமுதாய மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்க மத்திய அரசிற்கு பரிந்துரை செய்யப்பட்டதும் அதிமுக ஆட்சியில். தொட்டப்பட்ட அருகே 3 கோடி மதிப்பீட்டில் புதிதாக தேயிலை பூங்கா அமைக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில். உதகை நகரத்தில் 37 கோடி மதிப்பீட்டில் 3வது கூட்டுக்குடி திட்டத்தை அமைக்கப்பட்டதும் அதிமுக ஆட்சியில். உதகையில் சுமார் 2 கோடி மதிப்பீட்டில் பேருந்து நிலையம் நவீனப்படுத்தது அதிமுக ஆட்சியில். அதுபோல கூட்டுறவு தேயிலை தொழிற்சாலை மூலம் சுமார் 27,000 சிறு குறு தேயிலை விவசாயிகள் தேயிலை விலை வீழ்ச்சியின் போது பச்சை தேயிலை கிலோ ஒன்றுக்கு 2 ரூபாய் கூடுதலாக கொடுத்தது அதிமுக அரசாங்கம். குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் உதகை அருகே கேத்தி பிரகாசபுரம் பகுதியில் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் 172 வீடுகள் மற்றும் அவலாஞ்சி பகுதியில் 24 கோடி மதிப்பீட்டில் 180 வீடுகள் கட்டப்பட்டு அதிமுக ஆட்சியில் தான். நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 5000 வீடுகள் இந்திரா நினைவு குடியிருப்பு திட்டங்கள் கட்டப்பட்டது. உதகையில் 14 கோடி மதிப்பீட்டில் பழங்குடியினர் பண்பாட்டு மையம் அமைக்கப்பட்டது. உதகையில் மிக பிரம்மாண்டமான கூடுதல் மாவட்ட கலெக்டர் அலுவலகம் 27 கோடியில் கட்டப்பட்டது. உதகையில் எஸ்பி அலுவலகம் அதிமுக ஆட்சியில் தான் கட்டப்பட்டது. கோட்டாட்சி அலுவலகம் அதிமுக ஆட்சியில் தான் கட்டப்பட்டது. எல்லாமே திமுக ஆட்சி வந்த பிறகு சிக்கர் ஒட்டி திறந்துதான் திமுக ஆட்சியுடைய சாதனை, வேற ஒண்ணும் இல்லை.